கன்னிராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க. மனசில் தோன்றதை செய்யக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க தன்னுடைய குடும்பம் நண்பர்களுக்காக உயிரியே கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்பாவையாக தெரிவாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. கன்னிராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர் தான் கன்னிராசிக்காரங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பாங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்ப வேதனையும் பட்டிருப்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பிக்க போகுது. ஐயோ கண்டகசனியா அவ்வளோதான், கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் பயத்தோடு இருக்கிறீங்க. கண்டகசனியால் கன்னிராசிக்காரங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஆபத்துமே வராது. இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் கண்டகசனியால் ஆபத்துங்கிறது வரும். இப்போ 1 கோடி கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி கன்னிராசிக்காரங்களுக்கும் கண்டகசனியால் ஆபத்துங்கிறது வராது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இதனுடைய ஆபத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே தவிர மற்றபடி பெருசாக நீங்கள் பயப்பட அளவுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது. ஏன்னா இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டகசனி முடிஞ்சு உங்களுக்கு வரது கடந்த 2-3 வருடமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஆபத்தும் சின்ன சின்ன தடுமாற்றம் மட்டுமே இருந்திருக்குமே தவிர வாழ்க்கையில் பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்துமே வராது. நீங்களும் அதை நினச்சி பெருசாக பயந்துகிட்டு இருக்கக்கூடிய கவலை கிடையாது. வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது. என்னதான் கண்டகசனி ஆரம்பித்தாலும் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் கடந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 5 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு பலனளிக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்கள தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்காக அதில் நிறைய நபர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். உங்கள்கிட்டயே இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரியே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அது மட்டும் இல்லாமல் மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். எல்லாருமே சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரி ஆபத்து எல்லாமே வரப்போகுது, நம்ம அவ்வளோதானா முடிஞ்சிருமா அப்படி இப்படி நிறைய நபர் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ ஒரு கம்மியான சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது வேற ஒன்றா இருக்கும். ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக போயிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்.
நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அங்கே வேலை செய்யும் இடங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போது. இது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க. தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசிக்கு என்னப்பா ஈஸியாக பொண்ணு கிடச்சிரும், ஈஸியாக கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே இப்போ கடந்த காலகட்டங்களில் பார்க்கப்படுது. திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. சரி, நம்மளுக்கு 30 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, இன்னும் குழந்தை இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு 2ஆம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒருத்தருடைய துணை அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. ஒருத்தருடைய துணை இல்லாமல் நம்மளால் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் தோல்வி வந்து இப்போ கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே அடைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா காதலில் வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னா அது கன்னிராசி முதல்ல இருந்துச்சு. ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் எல்லாமே சந்திச்சு வரீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு காதல் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்கள் வீட்டில் நீங்கள் போய் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6-7 மாத காட்டங்கள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பத்தில் கடந்த 2-3 வருடமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவியில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கன்னிராசிக்காரன் கடைபிடிச்சிங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது, கொஞ்சம் இதாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுப்பேர் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயத்தோடு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். ஏன்னா இந்த மார்க் வச்சு தான் அடுத்து வந்து நீங்கள் காலேஜ் போகணுமா இல்லை நல்ல டிபார்ட்மெண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற நிறைய குழப்பத்திலே இருப்பீங்க. பயப்படவே தேவையில்லை. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல மதிப்பெண் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது. ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக பலமாக மாறும். எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற அந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கைக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நைட்டு நிம்மதியாக தூக்கங்கிறதே வரும். பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது கன்னிராசிக்காரங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு பின்தங்கியக்கூடிய ராசினா அது கன்னிராசிக்காரங்க தான். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நீங்கள் போய் ஒரு கன்னிராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு 3 லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க. இப்போ இந்த
2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. வேலையில் இல்லாத நபர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும்.